ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் காலை 9 மணிலிருந்து 1 மணி வரை உழவாரப் பணி நம்முடைய சக்தி விநாயகர் திருக்கோயில் விவேகானந்த நகர் அம்பத்தூரில் நடத்த உள்ளோம். உழவாரப் பணி என்றால் என்ன, அதோட பலன் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கோவில்கள் எதுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த யோக சக்தி கோவில் மூலியமாக எப்படி நமக்கு கிடைக்கிறதுன்றது. நாம் எல்லோரும் வீட்டில் காலையில் குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் சுவாமியை கும்பிடுவோம். என்னென்ட்டு நாம் நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு கும்பிடுவோம். அதே நம்ம ஏரியாவில் இருக்கிற கோவில்லையோ அல்லது பிரபலமான கோவில், கருமாரியம்மன் கோவில், மாங்காடு கோவில், கபாலீஸ்வரர் கோவில் அல்லது கற்பகாம்பா கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம போவோம். ஏதோ ஒரு நாள், ஒரு சண்டே அன்னைக்கு பார்த்துட்டு போவோம். அங்கே போய் நம்ம கும்பிட்டு அங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போதும் நம்ம என்ன சொல்லுவோம், நாம் நம்ம குடும்ப மக்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் சொல்லிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். எதுக்கு? நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஸோ கோவிலில் போனாலும் சரி, வீட்டில் நம்ம பூஜை பண்ணாலும் சரி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு பண்ணுவோம். இந்த பூஜை நாம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நல்லது தான். ஆனால் இது ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒரு சுயநலமான பிரார்த்தனை கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறது. கோவிலில் போய் பண்ணுறது கூட அதே விதமான சுயநலமான பிரார்த்தனை. ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கும் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கோவிலில் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா மக்களும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணுன்ற ஒரு வழி ஏற்படுறது. இதுதான் கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லப்படுறது. ஸோ ஒரு கோவில்ன்றது என்ன, மக்கள் எல்லாரும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயமே நல்லா இருக்கிற சூழ்நிலை ஏற்படுறதுனால இது சுயநலமற்ற ஒரு பிரார்த்தனை ஆகும். கடவுள் சுயநலமற்ற பிரார்த்தனைக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஸோ அதனால் கோவில்கள் போய் பிரார்த்தனை பண்ணுறதுன்றது ஒரு சுயநலமற்ற பிரார்த்தனை. நம்ம குடும்பத்துக்காக தான் பிரார்த்தனை பண்ணாலும் அங்கே ஒரு சுயநலமற்ற பிரார்த்தனையாக நடக்கிறதுனால, சுயநலமற்ற பிரார்த்தனையில் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க, தெய்வீக சக்தி. இந்த தெய்வீக சக்தி அங்கே அதிகமாக செயல்படும். அதனால தான் கோவிலில் போய் நீங்கள் குங்குமம் எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஃபேஸ்லேயே நம்ம முகத்துலேயே ஒரு தேஜஸ் தெரியும். இதே கற்பகாம்பா கோவிலோ மாமங்காடு கோவிலில் வச்சு ஒரு விபூதியோ குங்குமம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரகாசம் தெரியும். காரணம் என்னென்னா அந்த சக்தி, அந்த கோவிலில் இருக்கிற சக்தி அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது நமக்கு அந்த சக்தி ஏற்படுறது, அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளே ஏற்படுறது. ஸோ அதுதான் கோவிலுடைய சாராம்சம், யோகிக் பவர் ஆஃப் டெம்பிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோவில் நம்ம எல்லாம் போயிட்டு வருவோம். கோவிலில் போய் சுவாமிக்கிட்ட அந்த சுவாமி பூஜாரி அந்த விபூதி கொடுத்த உடனே விபூதி கையில் வச்சுட்ட உடனே தூக்கி அந்த சைடில் குப்பையில் போட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம். கோவில் சுற்றி பிரகாரம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் குங்குமம் விபூதி கிடைக்கும். அந்த கோவில் அப்படியே எல்லோரும் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோவில் குப்பையாகிடும். ஸோ அங்கே தெய்வத்தன்மை போய் குப்பையாகிடுறது. ஸோ இது நினைப்போம், இது நம்ம வேலை கிடையாது, கோவில் சுத்தமாக வச்சுக்கிறது அந்த கோவில் நிர்வாகத்தோட வேலை அப்படின்னு நினைப்போம். கோவில் நிர்வாகத்தோட வேலையாக இருந்தாலும் இது நமக்காக இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறதுனால நாம் இந்த பணியை இந்த சுத்தமாக வச்சுக்கணும். தெய்வீகத்தன்மை அந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா அந்த கோவில் சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தமாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் செயல்படணும். கோவிலுக்குள்ளே இல்லை, கோவில் வெளியிலேயும் சுத்தமாக இருக்கணுன்ற செயல்பாட்டில் தான் அந்த காலத்துலேருந்து. ஏன்னா இந்த கோவிலுடைய சாராம்சம் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களில் ஒரு பெரிய பெரிய கோவிலை கட்டி வச்சாங்க. சோழ, பாண்டியன் எல்லாருமே, பல்லவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பகோணத்தில் 10,000 கோவில் மேலே இருக்குன்னுவாங்க. எல்லாம் அந்த பெரிய பெரிய கோவில்கள் எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் அங்கே பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்குள்ள தெய்வத்தன்மையை வளர்த்துக்கணும், தூய்மையாக இருக்கணும்ன்ற நோக்கத்தில் அது செய்யப்பட்டது. ஸோ இன்றைக்கு நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் இருக்கிற கோவில்கள், விவேகானந்த நகர் கோவில், ராம்நகர் கோவில், அந்த மாதிரி ஒவ்வொரு நகர்லேயும் ஒரு கோவில் இருக்குது. எதுக்கு அப்படின்னா அந்த கோவில் மூலிமா ஒரு
நமக்குள்ள தெய்வ சக்தி அந்த ஏரியா முழுக்க பரவி மக்களுக்குள்ள அமைதியும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுன்ற நோக்கத்தில் தான் கட்டப்படுறது. இந்த கோவில்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோன்றது. உழவார பணின்றது என்ன? உழவாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் நாயன்மார் திருநாவுக்கரசர் வந்து இந்த பணியில் முதல்ல சிவன் கோவில்கள் சுற்றி இப்படி நிறைய செடி கொடிகள்லாம் வந்து அந்த இடமே இதாக இருந்ததுனால அவர் உழவாரன்றது ஒரு இந்த மண்வெட்டி போல் இருக்கும். அதை வந்து அவர் கையில் எடுத்துட்டு அவர் வந்து கோவிலில் சுத்தப்படுத்திட்டு அவர் வந்து சிவபுராணத்தையும் அவர் வந்து சிவனை சோதிச்சுட்டே செய்வார். அது செய்கிறது மூலிமா சிவனுடைய கோவில் சுத்தமாகிறதோடு இல்லாமல் அதை சிவனை பிரார்த்தனிச்சுட்டு ஓம் நம சிவாய சொல்லிகிட்டே செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தெய்வ சக்தி நமக்குள்ளே வர்றதோடு இல்லாமல் தெய்வ அருளும் கிடைக்கும்ன்றது. ஸோ உழவாரன்ன்றது திருநாவுக்கரசு பயன்படுத்தின அந்த கருவி. அதே மாதிரி நம்ம கோவிலில் நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு உள்ளேயும் வெளியிலையும் சுத்தப்படுத்துறதுக்கு சில கருவிகள் பயன்படுத்தணும். அதுதான் உழவாரம். அந்த பணியில் ஈடுபடுறது தான் அந்த உழவார பணி. அந்த காலத்தில் திருநாவுக்கரசர்லேருந்து அப்பர்லேருந்து இந்த பணி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த தெய்வ அருள் பெற்று அவங்க முக்தி அடைஞ்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் இந்த உழவார பணியில் ஈடுபட்டு நம்ம சுற்றி இருக்கிற கோவில்களில் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மூலிமா தெய்வ சக்தி இன்னும் மேலும் வளரும். அந்த செயலில் எல்லாரும் ஈடுபடணுன்றது அதுக்காக இந்த பணியை நம்ம செய்கிறோம். ஸோ இதில் வந்து விஸ்வசாந்தி உழவார சேவா கேந்திரான்றதில் நம்ம இந்த வாரம் நம்ம சக்தி விநாயகர் கோயிலில் இந்த உழவார பணி செய்கிறோம். மக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று இறைவன் அருள் பெறுமாறு கேட்டுக்கிறோம். இதே மாதிரி இந்த சேவா கேந்திரா மூலமாக ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை நாள் ஏதோ ஒரு கோவிலை எடுத்து அந்த கோவிலில் இந்த சேவை பண்ணணுன்றது உழவார பணி செஞ்சு இந்த கோவிலை சுத்தப்படுத்தி அந்த தெய்வ அனுகிரகம் எல்லாம் பெறணுன்றதுக்காக இந்த ஒரு அமைப்பு துவங்கியிருக்கு. மக்கள் அனைவரும் இந்த ஆன்மீக சேவையில் இந்த தன்னலமற்ற சுயநலமற்ற சேவையில் ஈடுபட விருப்பப்படுறவங்க நீங்கள் இந்த அவங்களுடைய பேர்கள் எங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு 9381342406 என்கிட்ட இந்த இதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பேர் கொடுத்து வச்சோம் அப்படின்னா எப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி உழவார பணி பண்ணுவோமோ எல்லாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், மக்கள் பங்கேற்கலாம். ஸோ வாருங்க நம்ம எல்லாம் வந்து இந்த இறைவனுடைய சேவையில் ஈடுபட்டு இந்த உழவார பணி செஞ்சு இறைவனுடைய அருள் பெற்று அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கொண்டு இல்லை, அந்த புண்ணிய காரியம் செய்கிறது மூலிமா நம்ம குடும்பத்துக்கு 7 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். ஸோ எல்லோரும் வந்து இந்த சேவையில் பங்கேற்று இறைவன் அருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.